யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இயக்குனர் இமயத்தை இசை ஞானி சந்தித்து தனது ஆறுதலை தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிற செய்தி நமக்கெல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது. நான் யுனிவர்ஸ் சேனலில் இளையராஜா அவர்கள் பாரதி ராஜா அவர்கள் வீட்டிற்கு சென்று துக்கம் விசாரிக்கவில்லை என்பதை பதிவு செய்திருந்தோம். அதற்கு சில காரணங்கள் இருப்பதையும் நாம் சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் சென்று பார்த்துவிட்ட செய்தியையும் நமது நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளத்தான் இந்த காணொளியை இன்று போட்டிருக்கிறேன். ஆனால் இளையராஜா அவர்களும் பாரதி ராஜா அவர்களும் யார் என்பதை நாம் தெரிவித்துக் கொண்டிருக்க வேண்டும். தமிழர்களுக்கு முகவரி கொடுத்த இரண்டு முகங்கள். ஒரு மனிதனுக்கு தாயும் தகப்பனும் எப்படி உண்மையோ யாரும் அதை மறுக்க முடியாதோ அது மாதிரி தமிழர்களின் கலையையும் பண்பாட்டையும் இணைத்து இசையோடு கலந்து நமது ஒவ்வொருவர் வீட்டிலும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் இளையராஜா அவர்களும் பாரதி ராஜா அவர்களும். இளையராஜா அவர்களின் இசைக்கு காட்சியா, இல்லை பாரதி ராஜா அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த காட்சிக்கு இசையா, இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாத அளவிற்கு தமிழர்களின் கலை பண்பாட்டு எல்லா விதங்களிலும் சேர்ந்து அது கலாச்சாரத்தையும் கொண்டு வந்து நம் கண் முன்னே நிறுத்தியவர்கள். அவர்கள் துள்ளி திரியும் காலத்தில், விளையாண்ட மரங்களில், ஓடி ஆடிய வயல் வெளிகளில், துள்ளி ஓடும் மீன்களை பிடித்த ஆறுகளில், இளம் பெண்கள் நகர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் இசையால் ரசனையாக்கி கொடுத்த காட்சிகளை எல்லாமே சேர்த்து ஒரு திரைப்படத்தில் நமக்கெல்லாம் கொடுத்த ஜாம்பவான்கள். அவர்கள் ஒரு விதை மண்ணுக்குள் மறைந்து அது எழுந்து நின்று அது மீண்டும் பூத்து குலுங்கி மண்ணில் மறைந்த ஒரு காட்சி எப்படி நம்ம இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பரிபூர்ணமானது. அப்படிப்பட்ட பரிபூர்ணமான வாழ்க்கையில் அவர்களுடைய இறுதி கட்டத்தில் இரண்டு பேருக்குமே துன்பமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது யாருக்கும் வரக்கூடாது, துரோகிக்கு கூட வரக்கூடாது என்று நாம் சொல்லுவோம். எப்படி என்று சொன்னால், தாயும் தகப்பனும் இருக்கின்ற பொழுது பெற்ற பிள்ளை மரணிப்பது கொடூரத்திலும் கொடூரம். ஆனால் இரண்டையும் அவர்கள் பார்த்து விட்டார்கள். அதுதான் பெரியது. மனைவி இல்லாதவன் பாதிப்பினம், மனைவி இல்லாதவன் நடைபினம் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதையும் உச்சம் என்று என்னது சொல்வது என்று கேட்டால், பெற்ற பிள்ளை தாய் தகப்பன் இருக்கும்போது இறப்பது. ஆனால் இரண்டு பேரும் பக்தியில் தோய்ந்தவர்கள், இரண்டு பேரும் கற்று தேர்ந்தவர்கள், இரண்டு பேரும் தமிழ் இலக்கியத்தை ஊர்ந்து திளைத்தவர்கள். அவர்களுக்கு மரணம் என்பது பழகிப்போன ஒன்றாக இருந்தாலும் தனக்கென்று வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்வது யாராக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. அதனால்தான் பாரதி ராஜா அவர்களின் இல்லத்திலும் இளையராஜா அவர்களின் இல்லத்திலும் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் மரணிக்கின்ற பொழுது தமிழ்நாடே அழுதது. மனச்சாட்சி உள்ள அனைவரும் அழுதார்கள், நான் உட்பட. இளையராஜா அவர்கள் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கிறது. அவை எல்லாமே கொள்கை ரீதியானது, தத்துவம் ரீதியானது. அவர் பின்பற்றும் பாதையில்தான் நாம் இருக்கக்கூடிய முள்செடிகளை நாம் சொல்லுகிறோம். அந்த முள்செடி அவருக்கு பூமலராக தெரிகிறது, நமக்கு முள்ளாக குத்துகிறது. அதன் மேல் இருக்கக்கூடிய விமர்சனம் என்பது இயற்கையானது, அது நம் வீட்டு சண்டை. ஆனால் அவர்கள் வீட்டில் அவர்கள் துக்கப்பட்டு கவலைப்பட்டு ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது என்று ஏங்கும் தமிழர்களில் நானும் ஒருவன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் அள்ளி நகரத்திலிருந்து துள்ளி எழுந்து ஓடி வந்த பாரதி ராஜா அவர்களின் செல்வ புதவல் திடீரென்று மறைந்த செய்தி கேட்டபொழுது நம்மளுடைய இரங்கலாக காணொளியில் பதிவு செய்தோம். அன்று இளையராஜா அவர்கள் வரவில்லை, அந்த செய்தியும் சொல்லியிருந்தோம். இன்று போய்விட்டார். நமக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் பாரதி ராஜா அவர்களுடைய வீட்டிற்கு சென்ற இளையராஜா அவர்களும் பாரதி ராஜா அவர்களும் அரை மணி நேரம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் கைகளை பற்றியபடி அமர்ந்திருந்தார்கள் என்கின்ற செய்தி நமக்கு வருகிறது. அந்த மௌனம் எத்தனை பேசியிருக்கும்? அந்த மௌனம் அவர்கள் கடந்து வந்த கடுமையான பாதைகளை, ஒரு தட்டில் உணவு உண்டதை, உணவே இல்லாமல் தெருக்களில் அலைந்ததை,
இளையராஜா அவர்கள் கடற்கரையில் துண்டு விரித்து பாடிக்கொண்டிருக்கிற பொழுது பாரதி ராஜா தன்னுடைய நண்பர்களுக்காக பெட்ரோல் பம்பில் வேலை பார்த்து கொண்டு வந்து சோறு ஊட்டி கொடுத்ததை, பாரதி ராஜா உழைத்து வீட்டிற்கு வருகிற வரை அவன் முகத்தை பார்ப்பதற்காக காத்திருந்த இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கரன் உள்ளிட்ட சகோதரர்கள் ஒரு தாய் பெற்ற பிள்ளையைப் போல் பாதுகாத்தவர் பாரதி ராஜா என்று பால்நிலா பாதையிலும் பண்ணைபுரத்து எக்ஸ்பிரஸிலும் அவரவர்கள் எழுதி தீர்த்திருக்கிறார்கள். பாரதி ராஜாவுக்கும் இளையராஜாவுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கலாம். அந்த முரண்பாடுகள் எல்லாம் நீரும் தென்றலும் மோதுவதைப் போல இருக்கும். அவ்வளவுதான். இளையராஜா இயல்பிலே கோவப்படக்கூடியவர், இளையராஜா அனைவரிடம் முரண்படக்கூடியவர். ஆனால் பாரதி ராஜாவிடம் முரண்பட்டாலும் கோவப்பட்டாலும் அடுத்த ஒரு நிமிடங்களாக இருந்தாலும் அடுத்த ஒரு வருடங்களாக இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் அவர்கள் சேர்ந்து விடுவார்கள். அது கண்ணாடி பிளவல்ல, நீரின் பிளவு, உடனடியாக சேர்ந்துவிடும். ஏனெனில் அவர்கள் நட்பு என்பது கண்ணீரிடும் செந்நீருமானது. எல்லோரும் வளர்வதற்கு எதுவெல்லாம் தடையாக இருந்ததோ அத்தனையும் இணைந்தே தாண்டி வந்தவர்கள். இருவரும் கைபிடித்து தமிழர்களுடைய உண்மையான தலைத்துவத்தை எல்லாம் தூக்கி நமக்கெல்லாம் பந்தியிலே பரிமாறியவர்கள். இன்று அவர்கள் வளர்ந்தது மட்டுமல்ல, ஒரு இனத்தையும் வளர்த்து கொண்டு போய் அந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த மரணத்திற்கு இருவரும் சேர்ந்து விட்டார்கள் என்கின்ற செய்தியை கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இளையராஜா அவரும் பெற்ற குழந்தையை, தான் பெற்ற பெண் பிள்ளையை, தன் மனைவிக்கு பிறகு பெண் பிள்ளை தாயாக மாறி தகப்பனை காப்பாள் என்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த பெண் பிள்ளை திடீரென்று அகால மரணத்திற்கு ஆளான போது அவர் பாடிய அந்த மரண காட்சி இருக்கு இல்லையா, சுடுகாட்டில் போய் அவர் பாடிய 2 வரி கீர்த்தனை அனைவரும் கண்ணீர் வரவழைத்தது. அதேபோல் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தனக்கு கொல்லி வைப்பதற்கு பதிலாக தன் மகனுக்கு கொல்லி வைக்க அவரை தூக்கி சென்ற காட்சியையும் தவழ்ந்து சென்ற காட்சியையும், அப்பொழுது கூட தன்னுடைய துணை இணை இயக்குனர்கள் நண்பர்கள் அத்தனை பேரையும் அவர் மிரட்டியபடியும் உருட்டியபடியுமே இருந்தார். அழுது திளைத்தார். அவர் நன்றாக அழட்டும் என்று நினைத்தோம். ஏனால் சில விஷயங்களுக்கு கண்ணீரே மருந்தாக இருக்கும். அதை தவிர வேறு எதுவும் ஆறுதல் படுத்த முடியாது. அவருக்கு பணப்பிரச்சனை இல்லை, அவருக்கு புகழ் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு இருப்பதெல்லாம் மனதிற்குள் இருக்கக்கூடிய ரணம். அந்த ரணத்தை ஆற்றுவதற்கு கண்ணீர் மட்டும்தான் சாட்சியாக அமையும், வேறு எதுவுமே இருக்காது. அந்த 2 பேருடைய நட்பும் 2 பேருடைய சேர்க்கையும் அது தமிழர்களுக்கானது. அவர்கள் நல்லபடியாக வாழ்க்கையில் நிம்மதியாக இறுதி காலத்தை தான் வாழ வேண்டும் என்று நாம் நினைத்திருந்தோம். அதேபோல் அவர்கள் இருவரும் சேர்ந்த காட்சி நமக்கு மனதில் பாலை வார்த்தது போல் இருந்தது. இன்னொரு செய்தியையும் நான் சொல்லுகிறேன். கங்கை அமரன் அவர்கள் பாரதி ராஜா அவர்களை ஆற்றுப்படுத்திய விதம் இருக்கிறதே, அது ஒரு கவிதையை போன்றது. ஆமாம் தோழர்களே, அவர் கவிதையைத்தான் பேசினார். எங்களையெல்லாம் நீங்கள் எப்படி போற்றி புகழ்ந்து எங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு போய் வைத்த காட்சியை கங்கை அமரன் விளக்கிச் சென்றார். அண்ணே, நீங்கள் என்னை பாடலாசிரியராக உருவாக்கி இருக்காவிட்டால் நான் ஆயிருக்க முடியுமா? பாரதி ராஜா வெறித்த கண்களால் எங்கேயோ பார்த்து கொண்டிருப்பவரை பாடல் பாடி சொன்னார். இல்லாத பூவை நான் பாடிய போது கூட அதை ரசித்தபடி என்னை பாடலாசிரியராக உருவாக்கினீர்களே, எப்படின்னு அப்படி என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியையும் கஷ்டத்தான ஒரு முள்பாதையில் நடந்ததை மீண்டும் நினைவுபடுத்தி அவர்கள் பேசிக்கொண்டது நமக்கெல்லாம் மிகவும் ஒரு ஆறுதலாக இருந்தது. அதனால்தான் அது ஒரு கவிதையைப் போல் இருந்தது என்று சொன்னேன். அவர் கவிதையைத்தான் பாடினார். கவிதைக்கு பொய்யழகு, அதுதான் உண்மையானது. ஆனால் அவர்களுடைய நிம்மதியை பறித்த அவர் நம்பிய இறைவரும் கூட அதை காப்பாற்றவில்லை. அதனால் நான் முகநூலில் எழுதினேன், அள்ளி நகரத்து மைந்தனுக்கு கொல்லி வைக்கும் சூழல் இது சாத்தியமா, இது நியாயமா என்று நான் கூட எழுதியிருந்தேன். பால்நிலா பாதையில் பயணித்த இளையராஜா அவர்களுக்கு ஒரு விஷப்பாதை தனக்கு கிடைக்க வேண்டுமா, இது இறைவனுக்கு நியாயமா என்று கேள்வி கேட்டு கூட நாம் எழுதியிருந்தோம். அந்த வகையில் 2 மனமொத்த நண்பர்கள் இணைந்தது. அது பாருங்கள், ஒரே ஒரு நண்பர்கள், இவரும் நண்பர், இவருடைய குழந்தையும் மரணிக்குது, இவருடைய குழந்தையும் மரணிக்குது. இயற்கையின் வினோதம் பாருங்களேன்.
நான் 2 பேருடைய எழுத்துக்களையும் 2 பேருடைய படைப்புகளையும் நான் முழுவதுமாக படித்தவன் என்கின்ற நம்பிக்கையில் இவர்கள் இன்றி இவர் இல்லை. எப்படி நகத்தில் சதையில் நகத்தைப் போல, உடலில் உயிரைப் போல, கண்ணின் இமையைப் போல ஒட்டுமொத்தமான பிம்பமாக வாழ்ந்தவர்கள் இன்று கலங்கி நிற்கிறார்கள். அவர்கள் நம்பிய இறைத்துவம் அவர்களுக்கு மனதின் ஆறுதலை கொடுக்கட்டும். இளையராஜா, பாரதி ராஜா அவர்கள் மீண்டும் இணைந்தார்கள். அந்த இணைவு அவர்களை மீண்டும் புத்துணர்ச்சி எழுத்தி அவர்களை கொண்டு வரும் என்று நம்புகிறோம். அவர்கள் நீண்ட நிம்மதியுடன் நீடித்த ஆயுளுடன் இருக்கும் காலம் வரை அவர்கள் வாழ்ந்து தீர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இயற்கைக்கு வைத்து, இயற்கை அவர்களை நிம்மதியாக வழியனுப்ப வைக்க வேண்டும் என்று கேட்டு யூனிவர்ஸ் மூலமாக இயற்கையை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்கள்.